அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரன் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ரமேஷ் அவர்களையும் நமஸ்காரம். வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகி வருது, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் மற்றும் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையிலே 2982 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னி வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க மாவட்ட உதவி ஆளுநர்கள், சங்க தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள், செயலாளர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் காலச்சக்கரம் கோ சேர்மன் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீமை நின்ற பாதம் நன்னுமாறு கருடுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீமை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம்,
தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் ஆயிட்டுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். கால் பாத்திரம் மட்டும் வச்சுட்டுங்க. 1 2 3 4 5 ஆப்போசிட் வச்சுட்டுங்க. 1 2 3 4 5 ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. அடுத்த லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி. முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை. ஆறாவது நிலை. ஏழாவது நிலை. எட்டாவது நிலை. ஒன்பதாவது நிலை. ரைட் லெக் முன்னாடி வச்சு மேல பாருங்க. பத்தாவது நிலை. லெஃப்ட் லெக் எடுத்து வச்சு பாதஹஸ்தாசனம். 11வது நிலை. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வந்துருங்க. மூச்சு விட்டுட்டு மீண்டும் மூச்சு விட்டுட்டே பேக் பெண்டிங் பண்றோம். 12. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. கோணாசனம். கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சுலுங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவாக மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். திரிகோணாசனம். காலாகலம் வச்சுக்கிறோம். கைகளை நேர் கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சிலுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். சுகாசனம். லெஃப்ட் லெக் மடக்கி நல்லா ஒட்டி வச்சிருக்கேன். உடம்போட ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் ஒட்டி லெஃப்ட் லெக் கூட ஒட்டி வச்சுக்கிறோம். சுகாசனம். சின்முத்திரை நேராக போடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. உத்திர சுகாசனம். கையை ஷோல்டர் நேர் கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. கை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பார்வை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போயிடுது. சின்முத்திரை ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மூச்சு பயிற்சி கபாலபதி. பெருவரல வச்சிருங்க. ரைட் சைடு வச்சிருக்கணும். லெஃப்ட் சைடுல காற்று வெளியே மட்டும் கொண்டு வரோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மோதிர வரல வச்சுக்கிறோம். இடது பக்கம் அடைச்சிருக்கிறோம். வலது பக்கம் விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 எரிச்சி மூத்திர வச்சு அப்படியே மூச்சு காற்றையே கவனிங்க. மெதுவாக மூச்சு உள்ள இருக்கிறோம். மெதுவாக மூச்சை வெளியிடுறோம். பஸ்திரிகா. மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மோதிர வரல வச்சுக்கோங்க. பெருவரல எடுத்துருங்க. நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14,
15. ஓய்வு. 2 கைகளில் சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சொல் இழுத்து மெதுவாக விடுங்க. ஆசன பயிற்சி நன்றாக உடலை இலக்கப்படுத்தி நுரையீரலுக்கு நல்லா மூச்சு காற்று போக உதவி செய்யும். இந்த கபாலபதி பஸ்திரிகா நம்முடைய சுவாச உறுப்புகளை தூய்மைப்படுத்தும். அடுத்ததாக நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம். நன்றாக மூச்செழுத்து இயன்ற அளவு மூச்சை நன்றாக நிறுத்தி வலது பக்கம் விடுறோம். வலது பக்கம் நன்றாக மூச்செழுங்க. இயன்ற அளவு மூச்சை நிறுத்தி இடது பக்கமாக மீண்டும் விடுறோம். ஐயா மீட் ஆயிடுச்சுங்கய்யா. நல்ல சாமியா அட்மிட் பண்ணீங்க. மன்னிக்கவும், நெட்வொர்க் கட் ஆகுது. திருமூலர் பஸ்திரியா ஒரு 10 டைம் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. சண்முக முத்திரை வைத்து 2 முறை சொல்லுங்க. அடுத்ததாக அப்படியே தியான பயிற்சி செய்யறோம். லெஃப்ட் ஹேண்ட் மேல ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க. நேரா பாருங்க. அமைதியாக கண்களை முடிக்கிறோம். நம் உடலில் பிராண சக்தி மெதுவாக உள்ளே செல்கிறது. நம்முடைய சுவாச உறுப்புகள் நன்றாக
தூய்மையடைந்து முழுமையான சுவாசத்தை இயல்பாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உடல் அமைதியான நிலையில் உள்ளது. நம்முடைய மனமும் அமைதியடைந்துள்ளது. கவனமாக இருக்கின்றோம். விழிப்புணர்வாக இருக்கின்றோம். கவன அமைதி ஞானம். நம் உடலில் மெதுவாக சுவாசம் இருக்கின்றது. நம் உடல் அமைதியான நிலையில் உள்ளது. பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவி நம் ஒவ்வொரு அணுக்களையும் உடல் முழுவதும் பரவி தூய்மையே நிலவுகிறது. நாம் இருக்கும் இடத்தில் அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. அப்படியே அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மூச்சு காற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பேரண்டத்தோடு நாம் முழுமையான தொடர்போடு இருக்கின்றோம். நம்முடைய உடல் அப்படியே லேசாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். நம் உடல் காற்றைப் போல உடல் முழுவதும் நல்ல இலக்கமடைந்து உடல் முழுவதும் காற்று நிரம்பி உயிர்காற்று நிரம்பி பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி நம் உடல் ஒரு ஒளி வடிவம் போல அமைதியான சூழலில் உள்ளது. நம் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக உள்ளது. நம்முடைய மனம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஒரு அற்புத சக்தியை பெற்று அமைதியான நிலையில் உள்ளது. கவனமாக உள்ளது. அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைத்து உயிர்களும் இயற்கையை நேசித்து இயற்கையோடு இயற்கையாக நீண்ட காலம் வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய். நாம் வாழ்வோம் அமைதியாய். மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்சி, சகசாரம். நம்முடைய 7 மூச்சு மையங்களும் முழுமையான ஆற்றலை பெற்று
நம்முடைய உடல் முழுவதும், மனம் முழுவதும் முழுமையான ஆற்றலை தருகிறது. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை வச்சுக்கோங்க. அப்படியே கண்களில் வச்சிடுங்க. அப்படியே சாந்தியாசன நிலைக்கு படுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டா படுத்து கண்கள் மூடி மூச்சு காற்றையே கவனிங்க. உடல் முழுவதும் தளர வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், தியானம் ஆகிய அத்தனை பயிற்சிகளும் செய்வதன் மூலமாக நம் உடலும் மனமும் நல்ல இயல்பு நிலையில் உள்ளது. முழுமையான பிரபஞ்ச சக்தி பெற்று நம் உடல் ஆரோக்கியமாக உள்ளது. நம்முடைய உடல் மகிழ்ச்சியாக, மனம் மகிழ்ச்சியாக உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். நம்முடைய இரத்தோட்ட மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சுவாச உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய எலும்பு மண்டலங்கள் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய ஜீரண மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தோல் மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கின்றோம். மெதுவாக மூச்சு விடுறோம். நாம் ஆழ்ந்து சுவாசிக்கின்றோம். மெதுவாக மூச்சு கற்றுகின்றோம். அப்படியே கைகளை மேல வச்சுக்கோங்க. வலது இடது நல்லா திரும்பி அமர்ந்த நிலை சென்றலாம். அனைவருக்கும் இதே மகிழ்ச்சி, இதே ஆனந்தம், இதே ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் நிலைத்திட இறை ஆற்றலை வேண்டிக் கொள்கிறோம். கவனமும் அமைதியும் நாம் மகிழ்ச்சியாக வாழ வழி.
அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இயற்கை மருத்துவத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் நமக்கு அகிலாம கொடுத்து கொண்டிருந்தாலும் தன்னிலை விளக்கமாக தன்னுடைய அந்த பயிற்சி முறைகளையும் மருத்துவ முறைகளையும் நமக்கு சிறப்பாக அளித்து வரும் உதயசங்கர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அந்த இயற்கை மருத்துவத்தின் பயன்பாடுகளை பற்றி அதனுடைய விளக்கங்களையும் அளிக்க உதயசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல், தெளிவு குரு குரு சிந்தையில் தானே. குரு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மூலிகை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ஆனா ரொம்ப நம்ம கூட ஒரு பரிசமான ஒரு மூலிகை தான். இந்த ஒரு மூலிகை கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான நோய்களை சரிப்படுத்துது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா மூலிகை என்றாலே மதிப்பில்லைன்ட்டு இப்போ ஒரு நிலை போச்சு. அதுதான் இயற்கையா சித்தர்கள் பேர் குப்பை மேனி கூட வச்சுங்க. உதாரணம் குப்பை மேனி, அது குப்பையில கிடக்குது அதனால குப்பை மேனின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம உடம்பு தான் குப்பை. அந்த குப்பை என்ற இந்த உடலை சுகமாக்குறதுக்கு அந்த குப்பை மீனை உருவாக்கினாங்க. அந்த மாரி பல மூலிகைகள் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் நாகமல்லி. நீங்க மதுரமல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாடாமல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுக்கு மல்லி, இந்த மாதிரி நிறைய மல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாசனை சம்பந்தப்பட்ட தலையில் சூடிக்கொள்ளக்கூடிய மலர்களாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் நம் மனித உடலை புதுப்பிக்கக்கூடிய, வாழ்வை நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நாகமல்லி. இதுல கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 30 வகையான நோய்கள் இருக்கு. அது என்னென்ன நோய்ன்னு சொல்லிட்டு நான் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், வரிசைப்படுத்திடுறேன். அதன் பிறகு இதோட நற்குணங்கள் என்ன, இது எப்படி நமக்கு பயன்படுது, என்னென்ன மருத்துவ குறிப்புகள், வீட்டிலேயே நம்ம எப்படி செஞ்சு நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத எவ்வளவு விரைவா நான் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை நான் இங்க நான் சொல்றேன். முக்கியமா இந்த நாகமல்லி நீரிழிவு நோய்க்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. ரத்த சர்க்கரை அளவு குறைக்குது. இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு PDF அனுப்புறேன். அதிலே உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்கும், செய்முறைகள் எல்லாம் இருக்கும். அதை நீங்க பாதுகாத்து வைத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதனால இப்ப நான் பேசுறதை மட்டும் கவனிச்சா மட்டும் போதுமானது. இது முக்கியமா நீரிழிவு நோய்க்கு ஒரு சாத்தியமான ஒரு தடுப்பு சிகிச்சையா இந்த நாகமல்லி பயன்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தீர்வா இந்த நாகமல்லி இருக்கு. அதே போல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய புரோஸ்டேட், சிறுநீர் பெருக்கம், சிறுநீர் யூட்ரரி இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்றுக்கு இது சிகிச்சை அளிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நுரையீரல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த டியூபர்குலோசிஸ், காச நோய், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இது சிகிச்சை அளிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மூச்சுக்குழாய், குரல் வளையழற்சி, இதுக்கு இந்த நாகமல்லி ஒரு நல்ல தீர்வா இருக்கு. அடுத்தது கல்லீரல் நோய், கல்லீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் இந்த ஒரு மூலிகை மட்டுமே சரி பண்ணி கொடுக்குதுங்க. இதெல்லாம் விடுத்து இந்த நாகமல்லி பேர் போனது எதுக்கு தெரியுங்களா? தோல் பிரச்சனைக்கு தான்.
அனைத்து வகையான சகல விதமான தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மூலி போதும். மூலினா மூலிகை. இந்த ஒரு மூலிகை போதும் அனைத்து விதமான தோல் பிரச்சனை நீக்கும். ஏன்? தொழுநோய், வெண்புள்ளி, வெண்குஷ்டம் இது போன்ற தோல் நோய்கள், முக்கிய தோல் நோய்கள் எல்லாமே, நாள்பட்ட தோய்கள் எல்லாமே இதுல வந்து குணமாகும். அடுத்தது பிளட் பிரஷர் என்று அழைக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து இது வந்து ரொம்ப இயல்பா சுலபமா இது வந்து குறைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடிய தொந்தரவுகள், முக்கியமா வயிற்றுல இருக்கக்கூடிய நீர்மம் குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி செய்யுதுங்க. அடுத்தது இந்த நாகமல்லி அப்படின்னு பேர் சொல்லும் போதே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாகா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது எதுக்கு அது பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷக்கடி, பாம்பு கடி, காணாக்கடி இது போன்ற கடிகளுக்கு இது ஒரு முதன்மை மருத்துவமா இந்த நாகமல்லி வந்து இருக்குது. சரிங்களா? அதே போல இந்த நாகமல்லியோட தோற்றம், அந்த பூவோட தோற்றமும் வந்து பாம்போட தோற்றம் மாதிரியே இருக்கும். அதாவது பாம்பு வந்து நாக்கு நீட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து இந்த இலக்கிய இந்த பூக்கு இருக்கிறதுனால இது வந்து நாகமல்லின்னு அழைக்கிறாங்க. பிளஸ் வந்து இந்த தோல் நோய்க்கு, இந்த காணா கடிக்கு, இந்த பாம்பு கடிக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உடனடி மருத்துவம் பாத்தீங்கன்னா இந்த நாகமல்லி. அடுத்து முக்கியமா போனா நீரோ சம்பந்தப்பட்ட, நரம்பியல் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த அல்சைமர் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றல் கோளாறுகள், இந்த அல்சைமர், வயதானவர்களுக்கு வரக்கூடிய அல்சைமர், இதுக்கெல்லாம் இந்த ஒரு மூலிகை வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உணவு ஒரு தேவையற்ற ஒரு உணவு உண்ணும் போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அந்த அலர்ஜின்னு சொல்லுவோம். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க, என் உடம்புலாம் தடுமா ஆயிடுச்சுங்க, அதுக்கு உடனடி தீர்வு வந்து இந்த ஒரு மூலிகை வந்து நல்லா வேலை செய்யும். அதே போல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்பூச்சி, இந்த பேராசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிருமிகள், வயிற்றுப்பூச்சிகள் நீக்கக்கூடிய முதன்மை மருத்துவமா இந்த நாகமல்லி இருக்கு. சரி, அது வயிற்றுல இருக்க பூச்சை மட்டும்தான் வந்து கொல்லுமா? தலையில இருக்க பூச்செல்லாம் கொல்லாதா? புழுவெட்டு, பொடுகு இது போன்ற பிரச்சனைக்கும் இது தீர்வளிக்கிறதுங்க. அடுத்தது இறுதியா நம்ம பார்க்க போறது வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய, ஏன் இப்ப 40 வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை வருதுங்க. இந்த மூட்டு வலியை இந்த ஒரு இலை வந்து சரி பண்ணுது. ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த நாகமல்லியில இருக்கக்கூடிய இலைகள், வேர்கள், விதைகள், சமூலம் என்ற சமூலம்னா பாத்தீங்கன்னா வந்து வேறு, இலை, தண்டு, பூ, காய், அதாவது விதை, இதுதான் வந்து சமூலம்னு சொல்லுவோம். இந்த 5மே வந்து மருத்துவத்துக்கு பயன்படுதுங்க. சரிங்களா? அதை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய், அதாவது உலகளாவில நீரிழிவு நோய் மரணத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இப்ப இருக்குது. காரணம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்ப 460 மில்லியன் மக்களுக்கு வந்து இப்ப நீரிழிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வேதனைக்கு அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது. வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து இந்தியா வந்து பெற்றடிச்சு. எப்படி வந்து உலகத்துக்கே ஒரு மருத்துவத்துல வந்து முதலா இருந்ததோ அதே மாதிரி வந்து நீரிழிவுக்கு முதலாவதா வந்து நம்ம இந்தியா வந்து இப்போ இருக்கு. இன்னும் வந்து ஒரு 2035 ஒரு 2045 பாத்தீங்கன்னா அது ஒரு 700 மில்லியனா வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். ஆனா இது அதிகரிக்காம நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம கையில தாங்க இருக்கு. நம்மளுடைய முன்னோர்களுடைய வைத்திய முறைகள், மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம பாதுகாத்துக்க முடியும். அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பா வரணும். சரிங்களா? சோ இந்த நாகமல்லி என்பது நீரிழிவுக்கு ஒரு அருமருந்து. அதாவது நீரிழிவு நோய் வந்து நாள்பட்டு போச்சு, எனக்கு வந்து 5 வருஷம் இருக்கு, எனக்கு 10 வருஷம் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நல்ல கொழுப்பு குறைஞ்சி கெட்ட கொழுப்பு இயற்கையாவே அதிகமாயிடுச்சு. கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துரும், இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அடைப்புகள் வந்து சேர்ந்துரும், இதனால மாரடைப்பு ஏற்படும்,
பாத எரிச்சல் ஏற்படும், கண் பார்வை கோளாறு ஏற்படும், மூளை ஞாபக மருதி ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நீரிழிவு நோய் நமக்கு வந்து தருது. இந்த இப்பேற்பட்ட ஒரு மரணத்தை தரக்கூடிய இந்த நீரிழிவு நோய்க்கு இந்த நாகமல்லி ரொம்ப சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய பண்புகளை வந்து இது கொண்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து நான் மருந்து வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாருங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா சிம்பிளா ஒரு வாய் வார்த்தையா சொல்ல போனா, நாகமல்லி இலைகளை வந்து எடுத்து ஒரு 100 ml தண்ணியில கொதிக்க வச்சு, அது கூட சீரகம், பூண்டு, வெங்காயம், ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு, ஒரு 100 ml இருக்குன்னா அதை 50 ml ஆக்கி, காலையில ஒரு 50 ml, இரவு ஒரு 50 ml, அது உணவுக்கு முன்னாடியோ உணவுக்கு பின்னாடியோ நீங்க வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது சர்க்கரையினால வரக்கூடிய பாதிப்புகளை முதல்ல குறைச்சிருங்க. அதன் பிறகு சர்க்கரை நோயிலிருந்து முழுமையா வெளியே வரதுக்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய சர்க்கரை மருந்துல இந்த நாகமல்லி வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து சயின்டிபிக் நேம் மென்ஷன் பண்றதுனால நமக்கு வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல வந்து நமக்கு தெரியாது. அடுத்து நம்ம சொல்ல போறது பாத்தீங்கன்னா புற்றுநோய். நான் கூட சொல்லியிருந்தேன், கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதுக்கெல்லாம் இந்த நாகமல்லி வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுது. இந்த நாகமல்லி வந்து நம்ம கஷாயம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. நான் இப்ப சொன்ன முன்கூட்டிய இந்த சர்க்கரைக்கு உண்டான கஷாயத்தை நாம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலே போதுமானது. இந்த புற்றுநோய்க்கு எதிராக, அந்த புற்றுநோய் செல்களுக்கு எதிராக இந்த நாகமல்லி சிறப்பா செயல்பட்டு தன்னுடைய குணங்களை வந்து அது மேல செலுத்தி அந்த புற்றுநோயை வளர விடாம பாத்துக்குதுங்க. இதை விட என்ன சிறப்பு வேணும்? நீங்க வந்து கீமோதெரப்பி போய் போறீங்க, ஒரு புற்றுநோய் வந்து போச்சுன்னா கீமோதெரப்பி போறீங்க. அவங்க கீமோதெரப்பில என்ன நடக்குது? புற்றுநோயை வளர விடாம இருக்கக்கூடிய செயல் அங்க நடக்குது. அதே இந்த ஒரு மூலிகை செய்யுது. சரிங்களா? சோ இந்த புற்றுநோயிலிருந்து விடுபட நாகமல்லி பற்றிய மருத்துவத்தை இந்த பிடிஎஃப்ல நான் பகிர்ந்துருக்கேன். அதை வந்து தயவு செஞ்சு நீங்க அனைவரும் படித்து அதை பாதிக்கப்பட்டவங்களும் சரி, பாதிப்பு இல்லாதவங்களும் சரி, எனக்கு வராதவங்க இருந்தா நல்லா இருக்கும் சரி, அவங்க எல்லாம் வந்து இந்த மருத்துவ முறையை வந்து கையாள்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இப்போ நீரிழிவு பத்தி பார்த்தோம், கேன்சரை பத்தி பார்த்தோம். அடுத்து இந்த காச நோய் எவ்வளவு பேருக்கு இருக்கு தெரியுங்களா? இப்ப இந்த காச நோய் முன்னெல்லாம் வந்து காசு இல்லாதவங்களுக்கு தான் காச நோய் வரும்னுவாங்க. இப்ப காசு இருக்கிறவங்களுக்கும் காச நோய் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து நோயில வந்து ரொம்ப ஈடுபாடோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வேதனையான ஒரு விஷயம்தான். மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. சரிங்களா? அதை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய நம்ம இயற்கை மருத்துவத்தை நம்ம வந்து பின்பற்றணும். இப்போ இந்த காச நோய்க்கு இந்த நாகமல்லி வந்து எப்படிலாம் வேலை செய்யுதுங்களா? இதுல என்னென்ன வந்து நற்குணங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது நுண்கிருமிகள், அதாவது காச நோயால ஏற்படக்கூடிய நுண்கிருமிகளோட தாக்கத்தை வந்து இது குறைக்குது. அதே போல இது எடுத்துக்கும் போது, இந்த நாகமல்லி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இந்த கோழை என்ற சொல்லக்கூடிய சளி அது முதல்ல வெளியே வரும். ஒரு உமட்டல் மூலமா, ஒரு வாந்தி மூலமா வந்து வெளியே வரும். அதாவது நல்லா வந்து உங்களுக்கு அந்த நுரையீரல்ல அடைச்சிருக்கக்கூடிய அந்த சளி, இந்த கபம் இதெல்லாம் வந்து வெளியே வந்து அறுத்து வெளியே தள்ளிடும். அடுத்து பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமான ஒரு பண்பு, இந்த காச நோய்க்கு இந்த நாகமல்லியோட முக்கிய பண்பு பாத்தீங்கன்னா, உடல் நோய் எதிர்ப்பு. ஏன்னா இம்யூனிட்டி இல்லாம எந்த ஒரு நோயும் நம்ம வெல்ல முடியாது. அது வந்து இந்த நாகமல்லி வந்து சிறப்பா செயல்படுது. அது காச நோய்க்கு, புற்றுநோய்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்படுறதுனால தான் அந்த நோயை வந்து வெல்லக்கூடிய சக்தி வந்து இந்த நாகமல்லிக்கு இருக்குங்க. இதுக்கு உண்டான மருத்துவ முறையும் இருக்கு. என்னென்ன சொல்றேன் நான் அப்படியே கேட்டுங்க. அது நாகமல்லி இலை, ஆடாதோட இலை. ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஆடு தீண்டா பாலை வந்து ஆடு தீண்டா பாலைன்னா வந்து ஆடு வந்து தீண்டவே தீண்டாதான். அதே போல வந்து ஆடாதோட இலைன்னா அதே போல ஆடு வந்து இதை தொடவே தொடாதான். அப்பேற்பட்ட ஒரு சளிக்கு முக்கியமான, ஒரு காசநோய்க்கு முக்கியமானது இந்த ஆடாதோட. அதுவும் வந்து இந்த ஃபார்முலால வந்து சேர்ந்திருக்கு. இப்ப நாகமல்லி இலை, ஆடாதோட இலை, திப்பிலி, விழுதி இலை வந்து நுரையீரலோட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் பாத்தீங்கன்னா அது விழுதி இலை தான். இதன் கூட தூதுவளை, மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறையில
காச நோயை, எப்பேற்பட்ட காச நோய், அது ஆரம்ப நிலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு முதிர்வு நிலையா இருந்தாலும் சரி, சுலபமா நாம வந்து அதுல இருந்து வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நாகமல்லி மருத்துவத்துல இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து சரியா நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது நரம்பியல் சம்பந்தப்பட்ட சொல்லியிருந்தான். நரம்பு சிதைவு நோய்கள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அல்சைமர், பார்க்கின்சன், டிம்னீஷியா, இது போன்ற நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் பத்தி சொல்லியிருந்தோம். அதுக்குண்டான இப்ப அந்த அந்த நோய்களுக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்துருச்சுன்னா நீங்க அதோட வாழ்ந்துக்க வேண்டியதுதான். புற்றுநோய்க்காச்சும் எதை கீமோதெரப்பி எதை கொடுத்து எதை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி நியூரோ ஜெனரேட்டிவ் டிசீஸ்க்கு நீங்க வந்து நாள் பூரா வாழ்க்கை முழுதும் நீங்க வந்து அதிலே தான் இருக்க வேண்டிய நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி அதுல வச்சுட்டாங்க. ஆனா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. எப்போ ஒரு நோய் உருவாகுதோ அதுக்கு ஒரு தீர்வும் உருவாகுதுன்னு தான் நம்ம வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸுக்கு இந்த நாகமல்லி ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. ரொம்ப அழகா மூளையை வந்து புதுப்பிச்சு அதோட பலத்தை வந்து ஊக்குவிச்சு இந்த நாகமல்லி மருத்துவம் வந்து செய்து கொடுக்குதுங்க. இதுலயும் வந்து நான் மருத்துவம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மருத்துவ முறைகளை வந்து நீங்க எடுத்துக்கும் போது, அதாவது இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த பார்க்கின்சன், டிம்னீஷியா, அந்த அல்சைமர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வயதானவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நிலை இருக்கு. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளும் அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கான பொதுவான மருத்துவமா வந்து நம்ம சித்தர்கள் வந்து கூட்டியிருக்காங்க. அந்த மருத்துவ முறையை நான் இதுல போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ முறையில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகமல்லி இலை முக்கிய பங்கு. சரிங்களா? வசம்பு, வல்லார, அகரகாரா, பிரம்மி, அஸ்வகந்தா, சங்கு புஷ்பி, கோஷ்டம், சீரகம், இதோட கலவையில ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இதுல இருக்கு. இதை வந்து செய்து பக்குவமா செய்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். ஆனா குறைந்தது 3 to 6 மாதம் கண்டிப்பா வந்து இதை நீங்க மெதுவா கடைபிடிச்சுதான் ஆகணும். சாப்பிட்டங்க எனக்கு சுகப்படலன்றா இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது மெதுவா தான் வேலை செய்யும். ஆனா பரிபூர்ண நிலையை வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த நாகமல்லிக்கு அதிகமா இருக்கு. சாதாரணமா இந்த நாகமல்லி இலைய அரைச்சி விழுதாக்கி எங்கெங்கெல்லாம் உடம்புல அரிப்பு இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கோ அங்க பூசி வந்தாலே போதுமானது. முக்கியமா அது கூட வந்து சீமையகத்தி வந்து தோல் நோய்க்கு ரொம்ப பிரபலமானது. இந்த இரண்டுமே சேர்ந்து அதை அரைத்து விழுது சிறிது மஞ்சள் சேர்த்து நம்ம அரைச்சி அந்த உடம்புல சாதாரணமா எப்படி பெண்கள் முகத்துல மஞ்சள் பூசுறாங்களோ அந்த மாதிரி கூட இந்த பூசிட்டு வந்தா முகத்துல இருக்கக்கூடிய புழுக்கள், முகத்துல புழு இருக்கா, கிருமி இருக்கா கண்டிப்பா கேட்பீங்க. ஆச்சரியமா தான் இருக்கும். இருக்குங்க, நுண்ணிய கிருமிகள் இருக்கு. இதனால்தான் வந்து முகத்துல வந்து படர்தாமரை, சுரி, சிரங்கு அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஏற்படுது. நல்ல நுண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்க பள்ளம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை இந்த நாகமல்லிக்கு இருக்கு. இந்த சீமையகத்தையும் இந்த நாகமல்லியும் ஒன்றா ஒரே அளவு எடுத்து மைய அரைச்சி ஒண்ணு சாரா கூட முகத்துல போய் தடவிக்கலாம். இல்ல விழுதா கூட ஒரு கலவையா வந்து பேஸ்டா கூட நீங்க வந்து முகத்துல தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் மிதமான நீர்ல வந்து நீங்க முகத்தை கழுவலாம். அதே போல உடம்புல எங்கெங்கெல்லாம் தொற்று இருக்கோ, அதாவது எப்படின்னா வந்து மர்மமான இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கவிட்டின்ற இடத்துல சொல்லக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் கவிட்டில பாத்தீங்கன்னா படை, அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சிரமப்படுவாங்க. வேர்க்குரு, அக்கி, இது போன்ற விஷயத்துக்கு இந்த கலவையை நான் சொன்ன கலவையே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நாகவல்லியும் சீமை அகத்தையும் வந்து கலந்து நம்ம அரைத்து போடும்போது இந்த பிரச்சனைல இருந்து இம்மீடியட்டா உடனடியா நம்ம தீர்வு கிடைக்கும். சரிங்களா? சோ அடுத்தது நாம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த பாம்பு கடி, இந்த காணாக்கடி, இந்த பூச்சிக்கடி, இந்த மாதிரி கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நாகமல்லி எப்படி வந்து உதவுது. நீ எந்த ஒரு வைத்தியத்தை போனாலும் சரி, ஒரு பாம்பு கடி வைத்தியத்தை போனாலும் சரி, இல்ல பாம்பு மருந்து விற்கப்பட போனாலும் அங்க முதன்மையா இருக்கக்கூடிய மூலிகை வந்து நாகமல்லி தான். அந்த மூலிகை, அந்த நாகமல்லியோட வேற வந்து வைத்தியர்கள் எப்போதும் கையில வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயம். நான் அதை ஓபன் பண்ணி நான் கொடுக்குறேன் நான். ஏன்னா சித்தர்களே வந்து அதை மறைக்கல, நாமே அதை மறைக்கணும். சரிங்களா?
அவங்களுக்கு நம்ம கொடுத்ததுனால தான் நாம வந்து இது மக்களுக்கு தெரிய வந்தது. அவங்க மறைச்சிருந்தாங்கன்னா நம்மளால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு சித்தர்களுக்கு உண்டான அறிவு நமக்கு இல்லை. அவங்க கொடுத்த ஒரு விஷயத்த நாம இங்க எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு 4 பேருக்கு எடுத்துட்டு போய் போகணுன்றதுதான் என்னோட எண்ணம். அப்போ அதனால அந்த விஷயத்த இங்க நான் வந்து உங்களுக்கு நான் உடைக்கிறேன். அதாவது வைத்தியர்கள் இந்த விஷக்கடி சம்பந்தப்பட்டது, ஒரு தேள் கடி, ஒரு சிலந்தி கடி, ஒரு ஓணான் கடி, எந்த ஒரு கடியா இருந்தாலும் சரி, வைத்தியர்கள் முதன்மையா கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு பாத்தீங்கன்னா இந்த நாகமல்லியோட வேறு தான். இந்த வேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரை வந்து தண்ணியில போட்டு அலசி வெயில உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லையா நேரடியா வேறாவே கையில கொடுத்து வாயில போட்டு மெல்ல சொல்லுவாங்க. இது கூடவே வந்து 2-3 இலையை சேர்த்து, நாகமல்லி இலையை சேர்த்து மென்னு தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடம்புல ஏறக்கூடிய விஷம் அப்படியே படிப்படியா இறங்கி முற்றிலுமே வந்து ஒரு விஷம் வந்து நீங்கிவிடும். இது வந்து நானும் என்னோட அனுபவத்துல பல பேர் கொடுத்துருக்கேன். இப்ப நான் கூட வந்து மூலிகை எல்லாம் பறிக்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து மலை பிரதேசங்கள் தான் போவேன். இந்த கொல்லிமலை அந்த மாதிரி சைட் எல்லாம் போகும்போது, பக்கம்லாம் போகும்போது நமக்கு இந்த மாதிரி பூச்சிக்கடிகள் ஒரு தடவை என்ன பாம்பும் தீண்டி இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல நான் கையில எப்போதுமே வச்சிருப்பேன். அப்போ உடனே நான் வந்து வாயில அப்படி கடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஓய்வு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டீங்கன்னா விஷம் வந்து சர்ன்னு உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் போது விஷமும் அது கூட வந்து பயணிச்சு நம்மளை வந்து வேலையை முடிச்சு விட்டுரும். அதனால வந்து பதட்டப்படக்கூடாது. அது எறும்பு கடியா இருக்கட்டும், பூராங்கடியா இருக்கட்டும், தேள் கடியா இருக்கட்டும், ஓனாங்கடி எந்த கடியா இருந்தாலும் சரி, முதல்ல பயப்படாதீங்க. பயப்படாம இருந்தாலே போதுமானது. அதே முதல் மருத்துவம். அதன் பிறகு இந்த நாகமல்லி இலை இல்லாட்டினா வேர், இது சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. சரிங்களா? இது வந்து பாம்பு கடிக்கு, விஷக்கடிக்கு உண்டான ஒரு சுலபமான மருத்துவம். சரி, இப்ப நாம வந்து இப்போ இந்த மஸ்கிட்டோ ஆயின்மெண்ட், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி இந்த நாகமல்லியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கும் நான் அந்த மருத்துவ குறிப்பை நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு களிம்பு, ஒரு ஆயின்மெண்ட் எப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இப்போ வெளியூர் போறோம், ஒரு கொசு கடிக்குது, இல்ல வீட்டிலேயே நம்ம வந்து நிறைய கொசுக்கள் இருக்கு, இதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம், நம்ம உடம்புல வந்து அங்கங்க அரிப்புகள் இருக்கு, இதை வந்து நாயின் உடம்புல எப்படி தற்காத்து கொள்ளலான்றத இந்த மருத்துவ முறையில வந்து தெளிவா இருக்கு. அதுல வந்து முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா, நாகமல்லியோட இலைச்சாறு எடுத்துக்கணும், நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் வந்து மிகச்சிறிய ஒரு கிருமி நாசினி. உங்க எல்லாருமே தெரியும், நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லெண்ணெயில தான் நம்ம வந்து தலை முழுகணும், நல்லெண்ணெய் வந்து வாய்ப்பு பிடிக்கணும் அப்படின்ற விஷயம் உள்ளுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நல்லெண்ணெயோட இந்த நாகமல்லி இலைச்சாறு சேரும்போது மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறையா வருது. இந்த நல்லெண்ணெயும் இலைச்சாரும் வந்து வந்து நம்ம காய்ச்சும் போது இது கூட வந்து தேன் மெழுகு. இப்போ தேன் மெழுகு பாத்தீங்கன்னா தோல் நோய்க்கு மிக அருமருந்தாக ரொம்ப செயல்படுகிறது. அதாவது தேன் மெழுகு வந்து ஊடுருவல் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்த மருத்துவத்தை அது வந்து நம்ம தோலுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு இந்த தேன் மெழுகு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து இதோட மருத்துவ முறை வந்து நான் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருங்க. இதை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான மற்ற இப்ப நம்ம வந்து நீரிழிவு, புற்றுநோய், இந்த காச நோய் இந்த மாதிரிலாம் பார்த்தோம், தோல் நோய் இதெல்லாம் பார்த்தோம், விஷக்கடிக்கெல்லாம் பார்த்தோம். இதை தவிர்த்து வேற என்னென்னத்துக்கெல்லாம் இந்த நாகமல்லி வந்து பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திங்க. சாதாரணமா நம்ம வந்து கிரீன் டீ சாப்பிடுறோம், இல்ல வந்து இந்த கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் இந்த மாதிரி கலவையெல்லாம் போட்டு நம்ம குடிக்கிறோம்ல, அதுக்கு பதிலா இந்த இலைய ஒதுக்கி வச்சு நாள் தவறாம குடிச்சிட்டு வந்தாலே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். அதே போல விஷக்காய்ச்சல் வருது, இந்த ஸ்வின் ஃப்ளூன்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமருந்தா இருக்கும். அதனால வந்து நாள் தவறாம இது 2 வேளை சும்மா அந்த இலையை பறிச்சு நீங்க வந்து பயன்படுத்திட்டு நீங்க வரும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே உருவாகும். அடுத்து பாத்தீங்கன்னா வயிற்று பூச்சி. அதாவது இந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மைய அரைச்சி, அது கூட வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் மட்டும் போதும், அது போதுமானது. அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளா குழந்தைகளுக்கு கொடுத்து வெந்நீர் கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க காணா புழுக்கள், கிருமிகள், பூச்சிகள் எல்லாமே மலம் வழியா வெளியே வந்துருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து அது. வயிற்றுப்பூச்சிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. அதே போல தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, இந்த பொடுகு, புழுவெட்டுக்கு இந்த விழுதை, இந்த நாகமல்லியோட விழுதை தலையில 10 போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் சென்று குளிச்சீங்கன்னா பொடுகு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் இதில் நீங்கிடும்.
பரிசோதனை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. வாயில வச்சு பார்த்தா தான் கசப்பா இனிப்பான்னு தெரியும். அது மாதிரி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே போல இந்த ஒரு மூலிகை மலச்சிக்கலை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. என்னடா இது வெறும் வந்து விஷக்கடிக்கு தான் வந்து இது சுகப்படுது, இந்த மாதிரி புற்றுநோய்க்கு சுகப்படுது, இந்த மலச்சிக்கலை எப்படா இது தீர்க்கும்? ஆமாங்க, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய நன்மைகளும் இதுல இருக்கு. அதாவது வயிற்றுல பூச்சிகள் கிருமிகள் அதிகமா இருந்தாலே மல பிரச்சனை ஏற்படும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த வயிற்றுல இருக்க பூச்சிலாம் நீங்கிடுச்சுன்னா இந்த மல பிரச்சனை தானா அகண்டு போயிடும். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூலையில போய் உட்காந்துக்குவாங்க, நிப்பாங்க, மலமே போக மாட்டாங்க, ஒரு ஓரமா போய் நிப்பாங்க. மழை வந்தாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரி நிலை அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாகமல்லி சாறு ஒரு 20 எம்எல்ல இருந்து 30 எம்எல் காலை வெறும் வயித்துல ஒரு 3 நாள் கொடுங்க. பூச்சிகள் எல்லாம் அப்படியே மலம் மூலமா அப்படியே வெளியே தள்ளிடும். நீங்க மலத்துல அழகா பார்க்கலாம். அந்த நாடாப்புழுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அதுல வந்து நிக்கும். சரிங்களா? சோ இது வயிற்றுப்பூச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து. அடுத்தது ரத்தத்துல இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ரத்தத்துல வந்து இந்த பேசிலே பாக்டீரியான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் ரத்தத்துல ஏற்படும். பெண்களுக்கு அந்த கருப்பை அந்த பெண் உறுப்பு வாயில பாத்தீங்கன்னா வந்து புண்கள் ஏற்படும், அரிப்பு நமைச்சல் ஏற்படும். ஆண்களுக்கு வந்து அந்த ஆண்குறியில வந்து நமைச்சல் ஏற்படும், மூத்திர தாரையில வந்து எரிச்சல் ஏற்படும், நமைச்சல் இருக்கும், உடம்பெல்லாம் அங்கங்க அரைச்சிக்குவாங்க, சொரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு இந்த நாகமல்லி தேநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் அழியும். ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த நாகமல்லி இருக்கு. ரத்தத்துல இருக்கக்கூடிய கிருமிகளையும் இது வந்து நீக்கிடும். அதே போல இந்த மூட்டு வலிக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மூட்டு வலிக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த இலைய நல்லா மைய அரைச்சு இரவு படுக்கும்போது, இல்ல வீட்டுல இருக்காங்க, வந்து வேலை எதுவுமே இல்லை, நான் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்றது, ஏன்னா அசைவு கொடுக்கக்கூடாது. இது போட்ட பிறகு அசைவு கொடுக்கக்கூடாது. அதனால வந்து இந்த நாகமல்லி இலைய நல்லா விழுதா மைய அரைச்சு நல்லா விழுதா அரைக்கணும், பசை மாதிரி அரைக்கணும். அரைச்சி அந்த மூட்டுகள்ல நல்லா தடவிட்டு மேல வந்து ஒரு காடா துணி போட்டணும். இன்னொரு முக்கியமான மருத்துவம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த நாகமல்லி விழுதோட கொஞ்சம் வந்து உளுந்து மாவு. அந்த உளுந்து மாவு இன்னொன்னு முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, கரையான் புற்று மருத்துவம் வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மிகப்பெரிய அளப்பெரிய விஷயம் அந்த கரையான் புற்றுல இருக்கு. இந்த கரையான புற்றை வந்து சேகரிச்சு அதை வந்து நல்லா சலிச்சிட்டு நல்லா மாவு பதமா கிடைக்கக்கூடிய மண்ணை மட்டும் எடுத்து இந்த நாகமல்லி விழுது அந்த உளுந்து மாவு இது கூட கலந்து ஒரு கலவையா செஞ்சு ஒரு விழுதா செஞ்சு அந்த மூட்டுக்கு பத்து போட்டு வந்தீங்கன்னா, ஒரு காடா துணி வச்சு இறுக்கி போட்டு வந்தீங்கன்னா, அப்படியே போட்ட கொஞ்ச நேரத்துல நல்ல சிமெண்ட் மாதிரி இறுக்கி பிடிச்சிடும். பிடிச்சிட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரிப்னஸ் சொல்லக்கூடிய அந்த இறுக்கம் அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நாள் தவறாம சிரமம் பார்க்காம பொறுமையோட நீங்க செஞ்சுட்டு வாங்க. நாள்பட்ட மூட்டு வலி இதெல்லாம் வந்து சுகப்படும். சரிங்களா? மூட்டு வலிக்கு இது ரொம்ப அற்புதமான அரசியல். சரி, இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டேன். நாகமல்ல ஆண்மை சம்பந்தப்பட்டதுக்கும் இந்த நாகமல்லி வந்து சுகப்படுதுங்க. சரிங்களா? அதுக்குண்டான மருத்துவ தொகுப்பும் நான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது நீ எந்த ஒரு ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க, நாட்டு மருந்து கடையிலயோ ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ நீங்க சித்த மருத்துவத்திலயோ ஆயுர்வேதத்திலயோ வாங்குறீங்கன்னா அதுல வந்து இந்த நாகமல்லியோட வேர் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாம ஆண்மை சம்பந்தப்பட்ட லேகியம் வந்து தயாரிக்க முடியாது. அப்படி அது தயாரிச்சாங்கன்னா அது வந்து சுகப்படாது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் வந்து இந்த நாகமல்லி வேருக்கு இருக்கு, முழுமையா இருக்கு. அதனால வந்து இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ இப்ப வந்து நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பல்வலி. சில பேருக்கு பல்வலி இருக்கும். ஏன்னா வாய்க்குள்ளேயும் புழுக்கள் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. வாயில இருந்து புழுக்கள் விடும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கண்டங்கத்திரிய விதைய வந்து புகைச்சல் காட்டி அந்த புகையை வந்து வாய்க்குள்ள வந்து பிடிக்கும் போது அந்த புகை மூலமா வந்து அந்த புழுக்கள் வந்து வாயிலிருந்து கீழே போடுறத காட்டுவாங்க. அது உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம நாகமல்லி இலைய நல்லெண்ணெயில போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெய 2 வேளை வாய் கொப்பளிச்சீங்கன்னா போதுங்க,
பல்லு வலி, பல்லுல இருக்கக்கூடிய, ஈரல் இருக்கக்கூடிய, வாய் சுற்றி இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் கீழே வந்துடும். பல்லுக்கு மிகச்சிறந்த ஒரு முதலுதவி மருத்துவமா இது இருக்கும். சரிங்களா? ஸோ இது பல்வலியும் வந்து நீக்கக்கூடியது. இறுதியாக நாகமல்லியில இருக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்குஷ்டம். வெண்குஷ்டத்துக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அலோபதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 மருத்துவத்துக்கு நோய்க்கு வந்து மருத்துவமே கிடையாதுன்ட்டாங்க. அதுல வந்து வெண்குஷ்டமும் அதுல அடங்கும். ஆனா அப்பேற்பட்ட அந்த வெண்குஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த நாகமல்லிக்கு உண்டு. அதை எப்படி பயன்படுத்தணும், அது எவ்வளவு காலம் உபயோகப்படுத்தணும், என்னென்ன உணவு முறைகள் என்பதையும் நான் வந்து இந்த பிடிஎஃப்ல நான் பகிர்ந்திருக்கேன். ஸோ இந்த வெண்குஷ்டம் என்ற கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல் நோயை இந்த நாகமல்லி என்ற ஒரு மூலிகை வந்து சுகப்படுத்துதுங்க. சரிங்களா? ஸோ இதுக்குண்டான மருத்துவ முறையும் நான் அதில் போட்டிருக்கேன். தோல், அது முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாகமல்லி சூர்ணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா. இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து வெண்புள்ளிக்கு உண்டான ஒரு கஷாய முறையை கொடுத்துருக்கேன். வெண்புள்ளிக்கு உண்டான களிம்பு சொல்லியிருக்கேன், அதாவது ஆயின்மெண்ட் சொல்லியிருக்கேன். அதே போல வந்து வெண்புள்ளிக்கு உண்டான தைல முறையை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, ஆனா இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா பொறுமை வேணுங்க. பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம எதையுமே நம்ம சாதிக்கவே முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா எதையும் வெல்லலாம். ஏன், இந்த வெண்புள்ளியும் நம்ம வெல்லலாம். அதுக்கு இந்த நாகமல்லி நமக்கு பக்க துணையா இருந்து நமக்கு உதவி பண்ணும். சரிங்களா? நாகமல்லியில எப்படி எண்ணெய் செய்யறது, அந்த எண்ணெயினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷக்கடி ஒரு கடிச்சிருச்சுன்னா அந்த எண்ணெய் எடுத்து மேல தடவிக்கலாம். நமைச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு, தடிப்பு இருக்கு, ஊறல் இருக்கு, இல்ல செம்படை இருக்கு, கரும்படை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அந்த எண்ணெயை தடவிட்டு வந்தாலே போதுமானதுங்க. ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். நம்ம ஒரு மாந்திரிகத்துல இருக்கிறதுனால இந்த நாகமல்லியை வைத்து நம்ம வந்து ஒரு மை செய்யலாம். அந்த மையினால நமக்கு கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் நான் வந்து அந்த பிடிஎஃப்ல நான் பண்ணிருக்கேன். ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். நீங்க இதுக்காக நீங்க வந்து ரொம்ப சிரமப்படணும், வந்து தியானிக்கணும், மந்திரம் சொல்லணும், ரொம்ப நீங்க அவஸ்தை பண்ணணும், அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இல்லை. அதை பத்தி நான் இங்க பேச விரும்பல. ஏன்னா வந்து சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதை பத்தி நான் இங்க பேச விரும்பல. இது ஆக்சுவலா வந்து இந்த ஒரு மையம் நம்ம தயாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். அது இயற்கையான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. அதுக்குண்டான விஷயமும் நம்ம வந்து இதுல நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் பயன்படுத்தி விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகள் என்னவோ எல்லாத்தையும் நான் வந்து இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாகமல்லி என்ற ஒற்றை மூலிகையை கொண்டு நாம நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கலாம், அவசர நிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த பாம்பு கடி, இந்த விஷக்கடி, இந்த மாரி ஜந்துக்களின் விஷக்கடியிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், புற்றுநோயிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், நீரிழிவு நோயிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், இந்த மாதிரி தலை சம்பந்தப்பட்ட, முடி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட, புழுவெட்டு சம்பந்தப்பட்ட, படர்தாமரை, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ளலாம், மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது, ரத்த சுத்தி சம்பந்தப்பட்டது, ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்டது, காசநோய் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இப்படி அப்படி எண்ணிக்கிட்டே போலாங்க. அப்படியே ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். அதனால வந்து யார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குண்டான மருத்துவ முறையை இதை சரியா பயன்படுத்தி நீங்க அதை உபயோகப்படுத்தி பாருங்க. அதே போல வந்து எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். மருத்துவம் நீங்க வீட்டிலேயே நீங்க செய்யும் போது இந்த அளவு எந்த அளவு போடணும், எதை எப்படி செய்யணும், என்ன பக்குவம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எந்த நேரத்திலும் நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க குரூப்ல வந்து கேட்கலாம். நான் அதுக்குண்டான பதில் தரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த நாகமல்லியை பத்தி நாம இன்னைக்கு பார்த்துட்டோம். இத வந்து என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, தயவு செய்து இந்த நாகமல்லி செடியை உங்க வீட்டுல வளருங்க. ஏன்னா இது காடு, மலை, தோட்டம், துறவு அந்த மாதிரி தான் இருக்கு. வீட்டுல கண்டிப்பா இதை வைக்கணும். இந்த நாகமல்லி செடி இருந்தா வீட்டுல வந்து விஷ ஜந்துக்கள் வந்து அண்டாது. அந்த பூவில் இருக்க வாசமே வந்து அந்த ஜந்துக்களை வந்து வீட்டுக்கு
அணுகாமல் பாற்றுக்கொள்ளும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாகமல்லி மருத்துவ முறையை நான் உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தா என்னை கேட்கலாம். நன்றி. ம். ஐயா வணக்கம். எங்க இருக்காங்க குணபாலன் ஐயா? ஒரு நிமிஷம் ஐயா. ஓகே. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து சிறப்பான ஒரு நிகழ்வு. நாக மல்லி பத்தி இன்னைக்கு ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பல பேருக்கு வந்து கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனுடைய ஒரு அற்புதமான பயன்கள வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஐயா எடுத்துரைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஒரு செய்திய வந்து உள்வாங்கக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி அத வந்து பயன்படுத்துறோமோ, அதனுடைய சிறப்புகள் வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் அற்புதமான ஒரு சிறப்பை ஏற்படுத்தி, சிறப்பு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்த அ இயற்கை மருத்துவர் உதயசங்கர் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். சந்தோஷம் ஐயா. நன்றி. அ அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இன்றைய வகுப்புல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாய்ப்பு கொடுக்கப்படும். கலைவாணி பாலமுருகன், நீங்க நீங்க பேசுங்கம்மா. கலைவாணி பாலமுருகன். ஆ சார் வணக்கம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம்மா. சொல்லுங்க. சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். சகல விதமான எல்லா நோய்க்குமே தீர்வு சொல்லிட்டீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் சந்தோஷம். ஒரு டவுட் என்னன்னு சார், யூசுவலா இது வீட்ல இருக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது எங்க போயிட்டு கிடைக்கல? நாட்டு மருந்து கடையில தான் பொடி கிடைக்குங்களாயா? நாட்டு மருந்து கடையில பொடியும் கிடைக்குதுமா. ஆ அதே போல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செடி விக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட ஆ ஆ கேட்டீங்கன்னா அது குடுப்பாங்க. ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 தான் அது. நாகமல்லிச்செடி. ஓகே ஆமா. சார். இது ஓகே சார். பார்க்கறதுக்கு வந்து நம்ம நிலவேம்பு மாரியே இருக்கும். ஓகே. சிறியானங்கை செடி மாரியே இருக்கும். இல்ல மிளகாய் செடி மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பூ ஓ வச்சு ஓ தான் நம்ம வந்து அடையாளமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே 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 சார். ம். ஓகே சார். சரி. யூசுவலா இலை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாரி பூ அந்த மாரி கூட இருக்குங்களா? நாகமல்லின்னா பூன்னு எல்லாத்தையும் நம்ம நினைச்சிட்டோம். உபயோகப்படுத்தலாம். ஓ! இந்த டயபெட்டிக் தோல் நோய்க்கு எல்லாமே இலை தான். அதுக்கு எடுத்து அந்த இல தான். இலைய எடுத்து ஆமா. இல தான். ஓகே. ஓகே சார். சரி சார். ரொம்ப ரொம்ப இலைய வந்து நன்றி சார். பறிச்சு நல்லா தண்ணீல போட்டு அலசிட்டு, நிழல்ல ஆ போட்டு உலர்த்தி, அத வந்து பொடி பண்ணி வச்சுக்கங்க. ஆ இல்ல சரி. பக்கத்துல நம்ம வீட்ல இருக்கும்போது தினமும் ஒரு 10 இலைய பறிச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம். ஓகே ஓகே சார். ஓ இது வந்து கொதிக்கணும்னா இந்த ப்ராப்ளம் இருந்தா அத யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுல்ல சார்? இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதும்மா. சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது. ஓகே சார். நன்றி சார். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கௌரி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப வணக்கம்மா. சிறப்பா சொன்னீங்க ஐயா எல்லாமே. சந்தோஷம். சொன்ன மாதிரி எல்லா வியாதிக்கும் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு மருத்துவம். ரொம்ப அருமைங்கய்யா. அதான் அவங்க அவங்க கேட்டதா எனக்கு அதே சந்தேகம் தான் இருந்தது. அதாவது சரி, இதுவரை சரி. கேள்விப்படல இந்த மூலிகை. ம். அதுதான் எங்க கிடைக்கும்? இல்ல பொடி யூஸ் பண்ணலாமா? அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன் ஐயா. யூஸ் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் இது கிடைக்குமா. ஆனா நம்ம அத பத்தி பேர் தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா வந்து, அது எங்க கிடைக்குன்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழ ஆரம்பிச்சிருச்சு. அதான். இதுவரை கேள்விப்படல. ஆமா ஆமா. நீங்க வந்து இந்த மூலிகை விற்பனை செய்ய இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா, இத பத்தி சொல்லுவாங்க. ம். இதுக்கு வந்து நெறைய பல பேர் இருக்கு. இது பேர் வந்து அடிச்சைன்னு சொல்லுவாங்க. அடிச்சை, கலிகை, நாகமுட்டி, நாகப்பலா, ஓ! ஊரகவல்லி, விஷமல்லிகை, நாகமுல்லை, உகவல்லி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்கு. ஆனா வந்து வழக்கத்துல இருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா, நாகமல்லி, நாகமுட்டி, நாகமுத்தி. நாகமுத்தி. ஓகே ஓகே. நாகமுட்டி. நன்றி நன்றிங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப அருமையா நன்றி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா. அப்போ எக்ஸாம் இருக்கு. நீ போ. ஜெயலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கேள்வி கேட்கலாம்.
அடுத்ததாக பெருமாள் ஐயா. சார் வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா, பேசலாம். ஐயா இன்னைக்கு எடுத்த உடனே ஒரு குடும்பமும் எடுத்துக்கிட்டா, ஒரு வீடு குடும்பம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது என்னைக்கோ யாருக்கோ ஒரு பணக்காரர்களுக்கு வந்து சுகர் வந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி வீட்டுக்கு வீடு ஒருத்தருக்கு சுகர் இருக்கு. ஆமா. என்னால முடியல, முழங்கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க, ம், இடுப்பு வலிக்குது அப்படிங்கிறாங்க. ம். நேத்தி ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு அம்மா உடம்பு சரியில்லை, பல்லு வலிக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கூட சொல்றத ஒரு ஒரு 10% கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வருத்தமா இருக்குது. மிக